அனைவருக்கும் வணக்கம். லா படிக்கிறது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது. அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லா படிக்கிறது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் 12th மார்க்கை வச்சு 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நான் டிகிரி மார்க்கை வச்சு நான் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, எதுக்குமே எந்த விதமான வயது வரம்பும் கிடையாது. உங்களுக்கு பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். செகண்ட் ஒன், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் லா படிக்கிறோம், ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா லா ஜாயின் பண்ணலாமா, ரெகுலரில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் அது வந்து பயங்கரமான ஒரு இஷ்யூ இருக்கிற விஷயம். லா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா என்ரோல் பண்ணுவோம், அட்வொகேட்டாக பதிவு பண்ணுவோம். அப்படி அட்வொகேட்டாக பதிவு பண்ணுறதுக்கு அட்வொகேட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், தென் ரெகுலரில் லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு பிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது சில அமௌண்ட்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது காட்டும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 பேட்சில் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஜாப் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிட்டு தான் லா படிக்கவே உள்ளே என்ட்ரு ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் லா படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி இந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் வெரிஃபை பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து லா படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஃப் இல்லாத ஒர்க் ஏதாவது வந்து நீங்கள் இப்போ பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறேன், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறேன், நான் லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்கன்னா அது வந்து பின்னாடி பல வகையான பிரச்சனைகளை கொண்டு வரும். நீங்கள் வந்து ரெகுலரில் லா படிச்சிங்களா இல்லையா அப்படின்றது கொஸ்டின் வரும். ஸோ அதால் வந்து உங்களுக்கு என்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் ஜாப் போகணும் ப்ரோ, என்னோடய லைஃப்பை வந்து நான் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் பார்ட் டைமில் கூட ஜாப் பண்ணலாம். பட் ரெகுலரில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களால் என்ரோல் பண்ண முடியாது. தென் நீங்கள் லா படித்ததுக்கே யூஸ் இல்லாமல் போகிடும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.